எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அருணகிரிநாதர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அதை பத்தி சொல்ல போறேன். ஒரு பாட்டு பாடி ஒருத்தரை திருத்துறாரு. 4 வரி பாட்டு தான். அந்த பாட்டு கேட்ட உடனே இன்னொருத்தர் மனசு மாறி நல்லவரா மாறுறார். அந்த கதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அந்த பாட்டும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்து மதத்தோட சம்பந்தப்பட்ட வீடியோ. அதனால உங்களுக்கு இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னா, எவ்வளவோ விஷயங்கள் இன்டர்நெட்ல இருக்கு. தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தெரியாது. அப்படியே படிச்சாலும் எழுத தெரியாது. சரியா படிச்சாலும் ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படியும் ஒரு நாள் வேணும். ஏன்னா அது அவங்க தப்பு கிடையாது. அது அவங்களுடைய வளர்ந்த சூழ்நிலை, தன்மை, இடம், பொருள், ஏவல் இது எல்லாமே இருக்கு. அதனால அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனா தமிழ் எவ்வளவு இனிமை அப்படி என்பதை அவங்க கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்ப என் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தமிழ் சரியா வராது. பேசுறதும் கஷ்டம், எழுதுறதும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் விஷயங்களை வேற இடத்துல இருந்து படிச்சு இங்க சொல்றேன். நானா எதுவுமே சொல்றது கிடையாது. ஏன் சொல்லணும்னா, சொன்னாதான் ஒருத்தவங்க கேட்க முடியும். கண்ணு நிறைய படிச்சா கண்ணு வலிக்கும், தலையும் வலிக்கும், கழுத்தும் வலிக்கும். நிறைய பார்த்தா கண்ணு வலிக்கும், நிறைய பேசினா வாய் வலிக்கும், நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இந்த மாதிரி நிறைய நடந்தா கால் வலிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய செய்ய அந்தந்த உறுப்பு வலிக்கும். ஆனா எவ்வளவு கேட்டாலுமே வலிக்காதது காது. காதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எழுத படிக்க தெரியாதவங்க கூட அறிவை வளர்த்து கொள்ளுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு இந்திரியம் காது. அதனாலதான் வள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர். அதே மாதிரி முதல் திருமுறை முதல் பாடல் 3 வயசு குழந்தை ஞானசம்பந்தர் பாடுறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? தோடு உடைய செவின்னு செவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கணும். இப்ப ஆக்டிவ் லிஸ்னிங் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்கறது தப்பு கிடையாது. இப்போ கதைக்கு வருவோம். அருணகிரிநாதர் ஊர் ஊரா போய் கோயில் கோயிலா போய் முருகனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு ஊருக்கு வரும்போது அங்க வில்லிபுத்தூரார் அப்படின்ற ஒருத்தர் வைணவ மதத்தை சேர்ந்தவர், விஷ்ணு பக்தர். அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற சிவபக்தர்கள் எல்லாம் சிவனை புகழ்ந்து பாடுகின்ற அத்தனை புலவர்களையும் கூப்பிட்டு போட்டி வைக்கிறது. நீ பாடுற பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்லிடுறேன், நான் பாடுற பாட்டுக்கு நீ அர்த்தம் சொல்லு, அப்படி நீ சொல்லலைன்னா உன் காதை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. வீம்புக்குனே கூப்பிட்டு, இவர் வைணவர் அப்படின்றதுனால சிவபக்தர்கள் நிறைய பேரு அவரை சைவீசத்துக்கு மாத்தணுமேன்ட்டு போறாங்க. போட்டிக்கு தோத்து போறாங்க. காது கட்டாயிடுது. அந்த ஊர் ஃபுல்லா நிறைய புலவர்களுக்கு காது இல்லாத பார்த்து அருணகிரிநாதர், வில்லிபுத்தூரார் அவ்வளவு பெரிய பக்தர், விஷ்ணு பக்தர், அவர்கிட்ட ஏன் இந்த ஆணவமும் அகங்காரமும் ஈகோவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவரை நல்வழிப்படுத்தணுமே அப்படி என்பதற்காக இவர் போறார். அப்படி போய் அங்க வில்லிபுத்தூரார் சொல்றாரு, நான் பாட்டு பாடுவேன், நீங்க அர்த்தம் சொல்லிடணும், சொல்லலைன்னா உங்க காதை கட் பண்ணிடுவேன். இவர் அருணகிரி என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும்தான் பாடுவீங்களா, நான் பாடுறேன், அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க, அப்படி நீங்க சொல்லலைன்னா உங்க காது கட்டுன்னு. சரின்ட்டு 2 பேரும் போட்டி. அவர் பாடுறாரு, அருணகிரிநாதர் விளக்கம் சொல்லிடுறாரு.
அருணகிரி ஒரு பாட்டு பாடுறாரு, அவர் அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறாரு. கந்தர் அந்தாதி என்பதை அருணகிரி பாடின இடம் இதுதான். இங்கதான் கந்தர் அந்தாதி பாடுறாரு. அதுல இப்படி மாறி மாறி பாடும்போது அர்த்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு அருணகிரி பாடுறாரு, அதுக்கு அர்த்தம் தெரியல வில்லிபுத்தூர் ஆறுக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, தோத்து போயிட்டாரு. காது கட் பண்ணிடுவா அப்படின்னு கேட்கிறாரு அருணகிரி. கட் பண்ணிடுங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய நோக்கம் காது கட் பண்றது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடக்கம் வரணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த பாட்டு தான் பாட போறேன். இதுக்கு அர்த்தம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அர்த்தம் வெப்சைட்ல இருக்கு. www.kaumaram.com அப்படின்ற வெப்சைட்ல இருக்கு. நீங்க படிக்க தெரிஞ்சா படிங்க, படிக்க தெரியலன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. நான் திரும்ப வேற ஒரு வீடியோல அர்த்தம் சொல்றேன். இந்த வீடியோ மூலமா நான் அந்த வெப்சைட்டை நடத்துறவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். kaumaram.com அந்த வெப்சைட்டை நடத்துறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அந்த வெப்சைட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றவங்களும், அர்த்தங்கள், பாடல்களுக்கு அர்த்தங்கள், ஒளிப்பதிவுகள், மந்திரங்கள், முருகனை பற்றிய கதைகள், முருகனோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கனவுல வந்தது போன்ற கதைகள், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வெப்சைட். உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா சான்ஸ் கிடைச்சா அந்த வெப்சைட் போய் பாருங்க. இப்போ அந்த 4 வரி பாட்டு சொல்றேன், அதோட இந்த வீடியோ நிப்பாட்டிக்கிறேன். சரிங்களா? இது கொஞ்சம் டங் ட்விஸ்டரான சாங்கு, பாப்போம். இந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது தகர வர்க்கத்துல வரும். தகர வர்க்கம்னா தாத்தி தூத்தி தை தூ எப்படின்னு வருது இல்ல, வெறும் தா ரிலேட்டட் தான் இருக்கும். இல்ல கொஞ்சம் இருங்க, பாடுறதுக்கு டியூன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திதத்தத்தித்த திதிதாதை தாதது தித்தத்திதா திதத்தத்தித்த திதிதித்த தேதுத்து தித்திதத்தா திதத்தத்தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்தித்தி தீதி திதிதுதிதோதொத்ததே. கஷ்டமான பாட்டு இல்லையா? அதுதான் இந்த பாட்டு தான் அருணகிரிநாதர் பாடி வில்லிபுத்தூரார திருத்தினார். இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.